இந்த கதை பார்த்தீங்கன்னா டேடி பேபி நடிகர் கார்த்திக்காக நான் யோசித்த கதை. இது அவர் நடித்தா எப்படி இருக்குன்னு உங்கள் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரெயின் போகுது. ட்ரெயினில் படிக்கட்டில் கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டுட்டு ஃபுல் ஹேண்டு சட்டை போட்டுட்டு பையா பட கார்த்தி மாதிரி கார்த்தி இருக்காப்புல கொஞ்சம் பங்க் விட்டுட்டு அழகாக நின்றுருக்கிறாரு. ஆனால் அவர் மூஞ்சில் பயங்கர கோபம், அடக்க முடியாத கோபத்தில் நிற்கிறாரு. அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குது, எதுவுமே சாப்பிடல, பயங்கர கோபத்தில் நிற்கிறாப்புல. அப்படியே போயிட்டுருக்க ட்ரெயின் ஹார்ன் அடிக்குது. ட்ரெயின் ட்ராக்கு டக்குன்னு மாறுறப்ப கண் அப்படியே லைட்டாக மூடுறாரு. மூணுன்னே நினச்சி பார்க்குறாரு பழசை நினச்சி பார்க்கும்போது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, அவர் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்கிறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வளர்ந்து அப்படியே வந்துட்டுருக்கப்ப அவரோட 7 வயசுங்கிறப்ப ஸ்கூலில் படிச்சுட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட அம்மா தவறிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பாடை தூக்கி வீசிட்டு குட்டுன்னு ஓடி வர்றாரு. ஏன்னா அவங்க அம்மா மேலே அவ்வளோ உயிர் அவருக்கு. ஓடி அப்படியே நேராக இதில் நிற்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தோன்னே அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோன்னே அதை பார்த்தோன்னே அப்படியே துடிச்சு நிற்கிறாரு. பார்த்தா அம்மா இறந்துட்டாங்க. அது அவர் கேட்டோன்னே அவருக்கு அந்த சின்ன வயசுங்கிறட்டு 7 வயசுங்கிறட்டு அதுக்கு பெருசாக தெரியல. அம்மா இறந்தப்போ அப்படியே அம்மாவை பார்த்துட்டு சுற்றிட்டு அப்படியே மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மாவை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அம்மா இல்லாத எல்லா சொந்தக்காரங்களும் போயிட்டாங்க. தனிமை அவரை வாட்டுது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பசி கொடுமையில் அப்படியே வேகத்தை அனுபவிக்கிறாரு. அப்படியே நகர்ந்து போகுது. ஒரு 11 வயசு வரைக்கும் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போகிறாரு. 11 வயசுலேயே சின்ன ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே அப்படியே அந்த வேலையை செஞ்சுட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு டீ கடையிலே ரொம்ப நாள் வேலை செஞ்சு அடுத்த வேலைக்கு போகிறாரு. அங்கேருந்து அப்படியே அங்கே கல்லா மேனேஜர் ஆகி ஒரு கடை வைக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுறாரு. இதுக்கு இடையில் ஒரு 18 வயசில் அவருக்கு ஒரு காதல் மலருது. அந்த காதலில் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிரியமாயிருது. அம்மா எல்லாம் வளர்ந்த பேருங்கிட்டே அந்த காதல் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாரு. அந்த காதலில் உயிருக்கு உயிராக ஆயிடுறாரு. அப்புறம் அந்த காதல் அப்படியே அவருக்கு போயிட்டே இருக்குது. அவர் நினச்ச மாதிரியே அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த ஒன்று பிறந்த உடனே அந்த குழந்த பொன் குழந்தை. அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த அவருக்கு அந்த பொன் குழந்தை பிறந்தோடனே அவங்க அம்மாவே பிறந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிற மனுஷன். நான்மகானால கார்த்தி மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்படியே ஹாப்பியாக அந்த பொண்ணுக்கூட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அந்த பொண்ணுக்காகவே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காரு. அவங்க அம்மாவை எப்படிலாம் பார்க்கணுமோ அதே மாதிரி அந்த பிள்ளைய வளர்த்து பார்க்குறாரு. அந்த பிள்ளைய எல்கேஜி சேர்க்குறாரு. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அப்படியே போயிட்டே இருக்கிறார். அவர் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அந்த பொண்ணு 3ஆவது போகிறதுக்குள்ளே ஒரு கும்பல் அந்த குழந்தை கடத்துகிற கும்பல் ஒன்று அந்த குழந்தைய கடத்திடுறாங்க. கடத்தினோடனே இவருக்கு அவ்வளோ தூரம் அவங்க அம்மாவே திருப்பி கிடச்ச மாதிரி சின்ன வயசுலேருந்து வளர்ந்த கார்த்தி ஸ்கூல் போய் கேட்குறாரு, எங்கேங்க பொண்ணு வந்துச்சு, பொண்ணை காணோம் அப்படின்னு. அவங்க பொண்ணு அப்போயே கிளம்பிருச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு ஷாக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு பிள்ளையை தேடிட்டே அலைகிறப்ப தான் ஒரு 4 மணி வாக்கில் ஒரு வேனில் உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க டீ கடையில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவருக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடைக்குது. அவருக்கு கோபம் தலைக்கிறது. பிள்ளை என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலன்ட்டு அப்படியே முழிக்கிறாரு. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பிள்ளையை தேடுறாரு. எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு அப்படியே மிருகமாக மாறுறாரு அப்படியே. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் அவங்க வாழ்நாள் கனவாக நினச்சி வாழ்ந்தது அவர் தங்கச்சி பொண்ணை மட்டும்தான். அதே பொண்ணை கடத்தணுன்னா அவரால் முடியலை. இந்த மாதிரி கேட்டு அங்கேயும் விசாரித்து பார்க்குறப்ப இந்த மாதிரி மும்பை கேங் ஒன்று கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவருக்கு என்ன ஒன்றும் தெரியல, ரத்தம் கொதிக்குது. அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தனை இங்கே பிடிச்சிட்றாரு. அவர் ஊரில் பிடிச்ச உடனே அவனுக்கு வாழ்நாள்லேயே மறக்க முடியாத மாதிரி அட்டின்னு அடிக்கிறாரு. அந்த அடிக்கிறாரு, வெறி கொண்டு அடிக்கிறாரு. அடித்து முடித்த உடனே இந்த மாதிரி மும்பை கேங் கடத்திட்டு போயிடுச்சிங்க சார், தெரியாது, எல்லா குழந்தைங்களோட சேர்த்து உங்கள் குழந்தைய கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். எந்த கேங்குன்னு எல்லாம் கேட்டுட்டு ட்ரெயின் ஏறுறாரு. ட்ரெயினில் ஏறி முழிச்சு பார்க்குறாரு. அந்த அடுத்த ஸ்டேஷனில் ஒரு டீ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போகிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த
ஃப்ளாஷ்பேக்லேருந்து மறுபடியும் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. அவர் தூங்கலை, சாப்பிடல, தண்ணி குடிக்கலை, டீ குடிக்கலை, எதுவுமே பண்ணலை, போயிட்டே இருக்கிறாரு. போய் முடிஞ்சோன்னே மும்பை ஸ்டேஷன் இறங்குது. மும்பை ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோன்னே அங்கே கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த கேங் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி அது அங்கே அவங்களாம் அங்கே இருப்பாங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சிரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு டெம்போ ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. போகிறப்ப இவருக்கு அந்த டெம்போவில் பின்னாடி இப்படி முதுகில் டச் பண்ணிட்டு போகுது. போனோடனே இவருக்கு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீராக சிந்துது. அந்த பக்கம் புள்ள அப்பா அப்பா அப்படின்னு கத்துது. இவர் அப்படியே தங்கமயிலே செல்லம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் ஞாபகத்துக்கு வருது. இவருக்கு அப்படியே கண்ணில் சொக்குது. அந்த பிள்ளைக்கு வாயெல்லாம் கட்டி போட்டு அந்த குரூப்பில் அந்த பிள்ளையை கடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு அப்படியே ஏதோ ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஃபீலிங் ஆகுது. இருந்தாலும் அப்படியே தேடுறாரு, அங்கே பிள்ளை எங்கேயோ இருக்கான்ட்டு. ஆனால் அந்த வேன்லேயே கடந்து போயிட்டே இருக்குது. சரின்ட்டு அப்படியே போகிறாரு. போனோன்னே அங்கே ஒரு கேங்கை பார்க்குறாரு, அவன் சொன்ன கேங்கு. அங்கே பார்த்தோன்னா அவனை பிடிச்சி மரணத்தனமாக அடிக்கிறாரு. அதில் ஒரு கேங்காரன் அவர் பொண்ணை சுட்டு வச்சுருப்பான். அதை பக்கத்தில் இருக்கவன் சொல்லிடுவான், இந்த மாதிரி உங்கள் பொண்ணை இந்த பொண்ணா அப்படின்னு ஃபோட்டோ காமிச்சு கேட்டோன்னே, இவன் தாங்க உங்கள் பொண்ணை சுட்டு வச்சான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அவனை நெருப்பு டீ பாய்லர் எடுத்து ஊற்றி மேலே ரணமாக அவனை அப்படியே ரசிப்பனா அவ்வளோ விரி அவருக்கு. அப்படி ஊத்துறாரு அந்த நெருப்பு பாயில், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டியா அப்படின்ட்டு. அதை அப்படியே அவன் அப்படியே ஐயோன்னு கதறான். அதுக்கப்புறம் என் பிள்ளை எங்கன்னு கேட்குறாரு. கேட்டோன்னே இந்த மாதிரி உங்கள் பிள்ளை இந்த கண்டெய்னரில் இந்த ஹார்பருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருந்துட்டு போகிறாரு நேராக ஹார்பருக்கு. நேராக போனோன்னா அங்கே ஒரு 100 பேர் கூட பயங்கரமான ஃபைட்டு அவருக்கு. பயங்கரமான ஃபைட்னா அந்த 100 பேரை கடந்தால் மட்டும்தான் அவர் பொண்ணை தொட முடியும். அந்த 100 பேருமே பெரிய டானுங்க. இந்த தொழிலில் இருக்க பெரிய டானுங்க. ஏன்னா இவனுங்க வேலையே அதுதான், கஞ்சா கடத்துறது, இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்துறது. இவங்க எல்லாத்தையும் அடிச்சு அவ்வளோ வெறி, அப்படியே ரத்தம் தெறிக்க ஒரு மனுஷன் சாப்பாடு தண்ணி இல்லை, தான் பொக்கிஷமாக வளர்த்த புள்ள அதை கடத்திட்டு போயிட்டாங்கன்ட்டு அந்த 100 பேருக்கு அந்த பக்கம் ஒரு பிள்ளைய வச்சுட்டு ஒருத்தன் நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவன் வச்சுருக்க கத்தியை எடுத்து அவர் பிள்ளையோட கையை அப்படியே லைட்டாக கீறான். இதை பார்த்த உடனே மூளை நரம்பெல்லாம் வெடித்து போய் மனுஷன் மிருகத்தனமாக ஆகிறாரு. அந்த 100 பேரை அடித்து துவச்சிட்டு அவ்வளோ ஒரு வெறித்தனமான சண்டை. அதை அப்படியே கடந்து முடிச்சுட்டு போகிறாரு. அப்படியே கடைசியாக போய் அவர் பிள்ளைய பார்க்குறாரு. அவர் பிள்ளைய இந்த மாதிரி அப்பா அப்படின்னு தங்கம் அப்படின்னு அவர் கட்டி பிடிச்சி தோளில் தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்குறப்ப இவனுக்கு அத்தனை பேரையும் கொண்டுட்டார். திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அதே பழைய லைஃபுக்குள்ளே போகிறாரு. பழைய லைஃபுக்குள்ளே தூக்கிட்டு போகிற மாதிரி. அப்போ தூக்கிட்டு போகிறப்ப தான் சொல்கிறாரு, தூக்கிட்டு போய் அதே மாதிரி நின்றுட்டு குழந்தைய தூக்கி தோளில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறதோட அந்த பார்ட்டு தொடரும். நான் அதுக்கு மேலே மீதி கதையை உங்களுக்கு அடுத்த பாட்டில் சொல்கிறேன்.